பாகிஸ்தான் தற்போது 10 தலைவரின் பட்டியலில் இருந்து வெளியேறியுள்ளது. இது அதன் மிலிட்டரி நிலையை குறிக்கிறது. இப்போது இது ஒரு முக்கிய மாற்றமாகவே இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். வடக்கு ஆசியாவில் உள்ள பல நாடுகள், குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ், இந்தியாவுக்கு எதிராக போராடுவதற்கான திறனை இழக்கின்றன. இதனால் அந்த நாட்டின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இந்தியாவின் மிலிட்டரி சக்தி உலகின் மேலே உள்ள 5 நாடுகளில் இருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு முக்கியமாகும். இதனால் இந்தியா தற்போது ஒரு முன்னணி மிலிட்டரி சக்தியாக மாறியுள்ளது. இத்தாலியின் படை 16,000 வீரர்களுடன் இருக்கிறது. மேலும் பல்வேறு இராணுவ உபகரணங்களை இயக்குவதில் திறமையானது. இதனால் இது பாதுகாப்பிற்கு தேவையான ஒரு பெரிய களஞ்சியத்தை பெற்றுள்ளது. துருக்கியின் படை 42,000 வீரர்களுடன் நாட்டு பாதுகாப்பிற்கான ஆண்டுக்கான பட்ஜெட் 20 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இதன் மூலம் நாட்டின் படை சக்தி மிகுந்த சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. ஜப்பானின் படை 25 லட்சம் வீரர்களுடன் நவீன தொழில்நுட்பத்தில் முன்னணி உள்ளது. இது தன்னிறைவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்திய இராணுவத்தின் வளர்ச்சி 1947இல் 4 லட்சம் வீரர்களுடன் தொடங்கியது. இன்று 14.5 லட்சம் செயல்பாட்டு வீரர்களுடன் அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறியுள்ளது. இந்திய இராணுவம் 600 போர் விமானங்கள், 4600 டேங்குகள் மற்றும் 18 அலைபேசிகள் உட்பட பல்வேறு உபகரணங்களை கொண்டுள்ளது. இதனால் அது உலகின் முன்னணி படை சக்திகளில் ஒன்றாக உள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு செலவுகள் 2024இல் $75 பில்லியன் ஆகும். இது இந்திய இராணுவத்தின் மேம்பாட்டிற்கு முக்கிய காரணமாக உள்ளது. சீனாவின் மக்கள் விடுதலை படையின் 20 லட்சம் சிகப்பு படை வீரர்கள் உள்ளனர். இது அவர்களை உலகின் மிகப்பெரிய படைகளில் ஒன்றாக ஆக்குகிறது. இதன் தொடர்பாக அவர்களது வீரர்கள் பல்வேறு திறமானதாக இருக்க வேண்டும். இந்திய படையினரின் போர்க்களத்தில் அதிக அனுபவம் மற்றும் திறமை உடையதாக இருப்பது அவர்களை சீனாவின் படையினருக்கு முன்னணி செய்கிறது. இதனால் அவர்கள் எதிர்ப்புக்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ரஷ்யா யுக்ரைன் போர்க்காலத்தில் தனது படையணியின் சக்தியை மேம்படுத்தி நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. இதனால்தான் தற்போது அவர்கள் புதிய ஆயுதங்களை பயன்படுத்தி தங்களை பலப்படுத்தியுள்ளனர். ரஷ்யா தற்போது 15 லட்சம் வீரர்களுடன் பலவீனமான இராணுவத்தை கொண்டுள்ளது. இது தன்னுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கிய நவீன ஆயுதங்களை வைத்துள்ளது. அமெரிக்காவின் ஆண்டுக்கு $816 பில்லியன் இராணுவ தொகுப்பு அதற்கான வளர்ச்சிக்கு உதவுகிறது. இது உலகின் சிறந்த பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வாங்கவும் பயன்படுத்தவும் உதவுகிறது. அமெரிக்காவின் இராணுவத்தில் 13 லட்சம் செயல்பாட்டில் உள்ள வீரர்கள் மற்றும் 8 லட்சம் காப்பீட்டு வீரர்கள் உள்ளனர். இதனால் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பயன்முறை செயல்திறனை மேம்படுத்துகிறது.